எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம இப்போ பத்ர் போரை பற்றி பார்க்க போகிறோம். பத்ர் போர்னா என்ன, எப்படி, யார் யாருக்கு நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த போர் இது தெரிஞ்சுக்குவோம். மக்கால ரசூல்லா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ சில பேரே முஸ்லீம் ஆனாங்க, அந்த சஹாபாக்கள். அப்போ காஃபிர்களால் அவங்களுக்கு நிறைய தொந்தரவு வந்துக்கிட்டே இருந்துச்சு. வெளியில் பார்க்கும்போது அவங்களுக்கு திட்டுறது, ஏசுறது, அவங்க உடைமைகளை பறிக்கிறது, இப்படியே காஃபிர்கள் செஞ்சுக்கிட்டு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்கள் முஸ்லீமா, நீங்கள் முஸ்லீம் ஆகாமல் எங்கள் இதில் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் ரசூல்லாட்ட முறையிடுறாங்க, எங்களால் இந்த ஊரில் குடியிருக்க முடியல அப்படின்னு. உடனே ரசூல்லா அல்லாவுடைய உத்தரவு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அல்லாவுடைய உத்தரவு வருது, நான் இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிடுறேன், இங்கே நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு. சரி, நீங்கள் சஹாபாக்கள் கூட்டிகிட்டு மதீனாவுக்கு போயிருங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. நல்லா சொல்கிறான் ரசூல்லாட்ட. உடனே ரசூல்லா சில சஹாபாக்கள் கூட்டிகிட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. அதான் ஹிஜ்ரி ஆரம்பிக்குது. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போன ஆண்டு தான் ஹிஜ்ரி ஆரம்பிக்குது. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு சில சஹாபாக்களை கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அவங்க தான் முஹாஜிர்கள். அந்த முஹாஜிர்களுக்கு மதீனாவாசிகள் பேர் அன்சாரிகள். அன்சாரிகள் தங்க இடம் கொடுத்து, வீடு கொடுத்து, உணவு கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக வரவேற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரசூல்லா மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மெக்கால செல்வ செழிப்போடு இருந்தவங்கலாம் இங்கே நமக்காக மதீனாவுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு நல்ல இதை அமைச்சு கொடுக்கணும், நம்மளால இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ரசூல்லா ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. குறைஷி குல தலைவர், காஃபிர்களுக்கே தலைவர் அபு சுபியான். அந்த அபு சுபியான்கிறவன் வணிகத்துக்காக மதீனாவை கடந்து தான் சிரியாவுக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு தகவல் வருது. நம்ம நாட்டை விட்டே துரத்துனவங்க இல்லையா அவன் இப்போ நம்ம நாட்டு வழியாக போகிறதா, நம்ம அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு ரசூல்லா போகிறாங்க. ஆனால் எச்சரிக்கை கொடுக்கணும்னு தான் போனாங்க. அது அபு சுபியான் போரா மாற்றிட்டாரு. எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. போன உடனே ரசூல்லா படை பின்னால் வருது அப்படின்ட்டு அபு சுபியான் கேள்விப்பட்ட உடனே அவன் மக்கத்து காஃபிர்களுக்கு தகவல் கொடுக்குறான். 1000 பேர் குதிரைப்படையோடு இங்கே வந்துடுங்க, வில், அம்பு, வால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க, இங்கே ரசூல்லா எங்களை தாக்க வராரு அப்படின்னு சொல்லி இப்போ தகவல் கொடுக்குறான். அப்போ எந்த முறையில் தகவல் கொடுக்கணுமோ அந்த முறையில் தகவல் கொடுக்குறான். அவங்க 1000 பேரும் வந்துட்டாங்க. இவங்க ஆட்களை சேகரிக்கிறாங்க. முஹாஜிர்கள் 82 பேர், அன்சாரிகள் 231 பேர். இவ்வளோ பேர் தான், 313 பேர் தான் மொத்தமே இருந்துச்சு. அன்சாரிகள்